இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவையாயிருச்சு. மொபைல் ஃபோன் பயன்படுத்துறத தவிர்க்க முடியாது. அட் தி சேம் டைம் அதனால வர பின்விளைவுகள குறைப்பது எப்படி அப்படின்னு சில வழிமுறைகள் சொல்றேன். முதல்ல நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். நான் வந்து 2 ஃபோன் வச்சிருக்கிறேன். ஒண்ணு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனு. இது வந்து இந்த நெட் சம்மந்தமா இமெயில் பார்க்கறக்கு, வாட்ஸ்அப் பார்க்கறக்கு, இல்ல Facebook, YouTube நான் என்னோட வீடியோஸோட போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு இது உபயோகப்படுத்துவேன். இது தேவைப்படும்போது மட்டும் ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணிக்குவேன். மத்த நேரத்துல பேசுவதற்கு இந்த ஃபோன், இந்த நோக்கியா ஃபோன், நம்ம பழைய ஃபோன் இருக்கு இல்லைங்களா? அது வச்சுக்குவேன். அவசர அழைப்புகள், நண்பர்கள் கூப்பிடுறது, இல்ல அம்மா, அப்பா கிட்ட பேசுறது, இதுக்கெல்லாம் இது மட்டும் எப்பவுமே என் பாக்கெட்ல இருக்கும். இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கீழ இருக்கும். ஸோ தேவைப்படும்போது மட்டும் அத ஆன் பண்ணி பயன்படுத்துவேன். இது மட்டும் 24 மணி நேரம் ஆன்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த டிஜிட்டல் ஸ்ட்ரெயின், டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா? அது மிக மிக உதவியா இருக்கு. 1. 2வது, நம்ம அதிகமா மணிக்கணக்கா பேசுவதை தவிர்க்க வேண்டும். நமது பேச்சு எப்பவுமே ஷார்ட்டா, கிறிஸ்பா என்ன பேசுறோமோ அதை யோசிச்சு தேவையானதை பேசிட்டு உடனே நிறுத்திடணும். அடுத்தது, அதிகப்படியா பேசும் மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரே பக்கமா இப்படி வச்சு பேசாம சைடு மாறி மாறி வச்சு பேசணும். முக்கியமா படுத்துட்டு செல்போன் பார்க்கறது, படுத்துட்டு பேசுற வேலை இருக்கக்கூடாது. அப்புறம் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் டைம்னு ஒன்று வச்சுக்கணும். செல்போன் டிசிப்ளின். நான் என்ன பண்றேன்னா, இரவு 10 மணிக்கு ஆஃப் பண்ணி காலையில 10 மணிக்கு தான் இதை ஆன் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செல்போன் இல்லாம இருக்க முடியும். எதுவுமே பழக்கம் தான். ஸோ மீதி 12 மணி நேரத்துல தேவைப்படும் போது மட்டும் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு தேவையான ஒரு 5-6 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஸோ மொத்தமா பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள்ல 1 மணி நேரம் தான் இந்த போனோட கழிப்போம். மீதி 23 மணி நேரம் நம்ம போன் இல்லாம இருக்க முடியும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேடியேஷன் இல்ல சூடு பரவுவதனால வர்ற கோளாறுகள் தவிர்க்கணும்னா செல்போன் ஸ்பீக்கர் போட்டு பேசுறது நல்லது, இல்ல இயர்போன் வச்சு பேசுறது நல்லது. காது கிட்ட வச்சு பேசாம அப்படி பேசுங்க. 2வது, நம்ம சிக்னல் நல்லா இருக்கிற இடத்துல வச்சு பேசணும். சிக்னல் கம்மியா இருக்கிற இடத்துல வச்சு பேசணும்னா இந்த ரேடியேஷன் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தணும்னா நம்ம செல்போன் பேசுவதனால வரும் கோளாறுகளை அதிக அளவு தடுக்க முடியும். முக்கியமான செய்தி, பிறந்த குழந்தை 2 வருடம் 6 வரைக்கும் அவங்க கையில செல்போன் கொடுக்கவே கூடாது.